பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லைங்கிறாரு. எவ்வளோ யோகியம்! பெண்கள் இல்லாமல் எப்படி ஆண்கள் இல்லை? பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்பதால் இவர் கூட என்ன சொன்னார், பாரதியார் கூட, பெண்ணும் ஆணும் சமம், ஆணுக்குரிய உரிமை பெண்ணுக்கு இருக்குது, அவர் ரெண்டு பேரும் இதாக இருக்கணும், சமமாக இருக்கணும், அப்படி தான் சொன்னார். பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லைன்னு யாருமே சொல்ல. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறார், யோகியர், பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை. பழமொழியிலேயே பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ உமன். அதாவது வெற்றி பெற்ற ஒரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறாள்னு தான் சொல்லுவாங்க. ஆணே இல்லை, பெண் இல்லாமல் ஆம்பளை இல்லைன்னு இதுவரை யாருமே சொன்னதில்லை. எங்கேருந்து கண்டுபிடிச்சார்? இந்த கருணாநிதி டிவிலேருந்து எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை, யோகியர் மாதிரி பேசுகிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, உங்கள் இந்த மகளிருக்கு முக்கியமான எதிரிகளே உங்கள் திராவிடமும் திராவிட தலைவர்களும் திராவிட மாடல்களும் தானே. ஒரு யோகியம் இருக்கானா உங்கள் திராவிடத்தில்? எத்தனை பெண்களுக்கு தீங்கிழைத்தவன் பூரா உங்கள் திராவிடத்தை இயக்கத்தை சேர்ந்தவன் தானே. அதனால் ஸ்டாலின் அவர்களே, மகளிருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் தேவையில்லை. உங்கள் திராவிட தலைவர்களால் பல மகளிர்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் யாருக்குமே நீதி கிடைத்ததாக சரித்திரம் இல்லை. ஆட்சியில் இருப்பதை வைத்து, அதிகாரத்தில் இருப்பதை வைத்து பல மகளிர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் உங்கள் தலைவர்கள். அதனால் மகளிர் தினத்தன்னைக்கு இந்த திராவிட வாழ்த்துக்கள் எதுவுமே மகளிர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம்.